அனைவருக்கும் அன்பு வணக்கம். நமக்குள்ள இந்த உடலுக்குள்ள ஒரு பௌதீக இதயம் இருக்கு. இந்த உடலுக்குள்ள ரத்தம் வந்து போறதுக்கு ஒரு இதயம் இருக்கு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த ரத்தம் வந்து உள்ள எடுத்துட்டு வந்து கொடுக்கறத சிரைகள், நாளங்கள் அப்படின்னும், ரத்தம் வெளியே கொண்டு போறத தமனிகள், நாளங்கள், நாடிகள் அப்படின்னும் சொல்லுவாங்க. இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா நமக்குள்ள ஆன்மீக இதயம் அப்படின்னு ஒன்று இருக்கு. இதை நம்மளால அவ்வளோ சீக்கிரம் கவனிக்க முடியாது. எப்படி நம்ம ஒரு பாடலை ரசிக்கும் போது அதனுடைய வார்த்தைகளை மட்டும் கேட்குறோமோ, அந்த இசைக்கருவிகளை மட்டும் கேட்குறோமோ, இதுக்கு அடிநாதமா அந்த தாளம் அப்படின்ற விஷயமும் ஸ்ருதி அப்படின்ற விஷயங்களும் இருக்கும். அது நம்மளுடைய கவனத்துக்கே வராது. அந்த மாதிரி இந்த ஆன்மீக இதயம் ஒன்று இருக்கு அப்படின்றது நம்மளுடைய கவனத்துக்கே வராது. ஒரு விஷயத்த நம்ம தொடங்கும்போது நமக்குள்ள நிறைய குழப்பங்களும் சஞ்சலங்களும் சந்தேகமும் ஏற்படுறதுக்கு இந்த ஆன்மீக இதயத்தை நம்ம உணராதது தான் காரணமாக இருக்கும். இப்போ உதாரணமாக நம்ம ஏதாவது ஒரு வேலைக்கு போகணும், ஏதாவது ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணணும் அப்படின்னா நமக்குள்ள நிறைய குழப்பங்கள் இருக்கும், நிறைய சந்தேகங்கள் இருக்கும். இந்த புது இடம் எப்படி இருக்குமோ, புது வேலை செட் ஆகுமா அப்படின்றதெல்லாம் தோணிட்டே இருக்கும். நம்ம அந்த செயல்படுத்தினாதான், அந்த இன்டர்வியூக்கு போய் அதை அட்டன் பண்ணி அந்த வேலையில் சேர்ந்தாதான் அந்த சூழ்நிலை எப்படி இருக்குது, அந்த வேலை எப்படி இருக்குது அப்படின்றதே நமக்கு தெரிய வரும். ஆனால் அதுக்கு முன்னாடியே நம்மளை வந்து இந்த மனம் அப்படின்றது நிறைய சந்தேகத்துக்குள்ளாக்கிக்கிட்டே இருக்கும். அதை செயல்படுத்தவே விடாது. அப்போது இதை செயல்படுத்தணுமா, நம்மளுடைய வாழ்க்கையில் இந்த முடிவுகளை நம்ம எடுக்கணுமா, இந்த செயல்களை நம்ம செய்யணுமா அப்படின்ற அந்த கட்டளை எங்கிருந்து வருது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஆன்மீக இதயத்திலிருந்து தான் நமக்கு இந்த கட்டளைகள் வருது. அப்போ அதை நம்ம நேரடியாக அதை தொடர்பு கொள்ளும்போது தான் நம்ம எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது அப்படின்றது நமக்கு தெரியும். அப்போ அதை நம்ம ஒரு கிளியர் கட்டாக ரொம்ப தெளிவாக இதை நம்ம புரிஞ்சிக்கும் போது, அதனுடைய அந்த கட்டளைகளை நம்ம நேரடியாக வாங்கிக்கும் போது, நம்ம அதை சரியாக செய்யும்போது நமக்குள்ளே எந்த ஒரு குழப்பமும் இல்லை. நமக்கான எந்த துன்பத்திற்கான விஷயமோ வேதனைக்கான விஷயமோ எதுவுமே ஏற்படாது. ஏன்னா நம்ம ஃபாலோ பண்ணுறது ஆன்மீக இதயம் அப்படின்னு சொல்லப்படுற அந்த பிரபஞ்சத்தினுடைய கட்டளைகளை, அதனுடைய கட்டளைகளை நம்ம ஏற்று நடக்காதால தான் நமக்கு நிறைய இந்த குழப்பங்கள் வந்துடுது. நம்ம அது சொல்கிறது நமக்கு புரியல, அதுக்குள்ளே நிறைய நம்ம இந்த மனக்குழப்பத்தில் மாட்டிக்கிறோம். இதயத்தினுடைய மொழி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, உணர்வு தான் அந்த இதயத்தினுடைய மொழி. ஆன்மீக இதயத்தினுடைய மொழி அப்படின்றது உணர்வு தான் அதனுடைய மொழியாகும். நிறைய பேர் நம்ம யூடியூப்லலாம் கூட பார்த்துருப்போம். நிறைய சொல்லுவாங்க, இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம பிரபஞ்சத்துக்கூட உரையாடலாம், பிரபஞ்சத்தினிடம் நம்ம கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மையிலேயே நம்ம வந்து அது கூட இப்படி பேச முடியாது. வார்த்தைகளாலேயோ தமிழோ இங்கிலீஷோ இந்த மாதிரி ஒரு மொழியை பயன்படுத்தியோ நம்ம அதுக்கிட்ட பேச முடியாது. அது நம்ம கூட கம்யூனிகேட் பண்ணுற, நம்ம கூட அது தொடர்பு கொள்கிற ஒரே விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா உணர்வு மட்டும்தான். ஏன்னா இப்போ உலகத்தில் நிறைய மொழி இருக்குது. இப்போ பிரபஞ்ச மொழியை பயன்படுத்துதுன்னா அது வேற வேறையா ஆகிடும் இல்லையா? ஆனால் உணர்வுகள் அப்படின்றது எல்லாருக்கும் ஒன்றா தான் இருக்கும். அது மனிதர்களுக்கு மட்டும் இல்லை, எல்லா உயிரினங்களுக்கும் அந்த உணர்வு அப்படின்றது தான் ஒரே மொழியாக இருக்குது. அப்போ அந்த பிரபஞ்சத்தினுடைய மொழி அப்படின்றது இந்த உணர்வு மட்டும்தான். அது நம்ம அந்த உணர்வுக்குள்ளே போகும்போது தான் நம்ம இந்த பிரபஞ்சத்தினுடைய கட்டளைகளை நம்ம தெளிவாக புரிஞ்சிக்க முடியும். நிறைய ஞானிகள் கூட சொல்லுவாங்க, நம்ம கேள்விப்பட்டிருப்போம், படிச்சிருப்போம், ஒரு ஒளி எனக்கு வழிகாட்டுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ஒளி போச்சு, நான் அதை தொடர்ந்து என்னுடைய வாழ்க்கையை அமைச்சிக்கிட்டேன், நான் இறைவனை சந்தித்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஒளினா அது ஏதோ ஒரு விளக்கா, அவங்களுக்குள்ள ஏதாவது ஒரு தீபமா அப்படின்னா அது அப்படி இல்லை. இந்த ஆன்மீக இதயத்தினுடைய அந்த மொழியை தான் அவங்க சொல்கிறாங்க. அந்த உணர்வை தான் அவங்க அதை இறைவனை பார்க்கணும் அப்படின்ற அந்த நோக்கம் இருக்கிறதுனால அந்த உணர்வை அவங்க கெட்டியமாக பிடிச்சிக்கிறாங்க. அவங்களுக்கு வேற எந்த டிஸ்ட்ராக்ஷனும் இருக்கிறது இல்லை. அவங்க அதையே பார்க்குறாங்க, அது கூடவே
தொடர்ந்து போறாங்க இல்லையா? அப்ப அவங்க சொல்ற அந்த ஒலி அப்படின்றது, அதுவும் இந்த ஆன்மீக இதயத்த தான் அவங்க சொல்றாங்க. அதனுடைய அந்த மொழிய தான் அவங்க சொல்றாங்க. இந்த இதயத்தினுடைய ஆன்மீக இதயத்தினுடைய வாசல்ல நம்ம நிக்கும்போது தான் தியானத்துக்குள்ள நம்மளால ஆழமா போக முடியும். இந்த மனதினுடைய குழப்பங்கள்லயே இருக்கும்போது, நம்மளால தியானத்துக்குள்ள போக முடியாது. ஐயா கூட நெறைய சொல்லுவாங்க. நம்ம எப்பவுமே சொல்லுவோம், நம்ம பண்ற பயிற்சிகள் எல்லாமே தியான பயிற்சிகள் தான். அது தியானம் இல்ல. அப்போ உண்மையிலேயே நம்ம என்ன பயிற்சி பண்றோம் அப்படின்னா, இந்த மனக்குழப்பங்கள், இந்த சந்தேகங்கள் இதெல்லாம் தாண்டி அந்த ஆன்மீக இதயத்தினுடைய வாசலுக்கு போறதுக்கான பயிற்சிகள தான் நம்ம செய்றோம். அப்ப அங்க நிக்கும்போது தியானம் அதுக்குள்ளேயே நம்மள கூட்டிட்டு போயிடுது. எப்படி ஒரு பழம் அழுகி போறதுக்குள்ள அதனுடைய அந்த சுவையை நம்ம பழச்சாறா எடுத்துக்கிறோமோ, அது போலவே நம்மளுடைய உடல் அப்படின்ற இந்த பழம் அழுகி போறதுக்குள்ள, இதுக்குள்ள இருக்கிற அந்த உணர்வினுடைய சுவையை, இந்த தியானத்தினுடைய சுவையை அறிந்து கொள்ள செய்வது இந்த ஆன்மீக இதயமாகும். சரி, இப்போ எப்படி இந்த ஆன்மீக இதயத்துக்கிட்ட போறது? இதுகிட்ட போய் நின்னாதான் தியானம் நம்மள அதுக்குள்ள அழைச்சுக்கும். பிரபஞ்சம் நம்மள அதுக்குள்ள அழைச்சுக்கும். நம்மள ஆட்கொண்டுடும் அப்படின்னு சொல்றோம். சரி, இப்போ எப்படி அதுகிட்ட போய் நிக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம ஏற்கனவே சொன்ன மாரி நமக்கு நெறைய குழப்பம் இருக்கும். முதல்ல நம்ம என்ன பிராக்டிஸ் பண்ணலாம்? சின்ன சின்ன விஷயங்கள்ல இருந்து இத எப்படி தொடங்கலாம் அப்படின்னா, நம்மள சுத்தி இருக்கிற சூழ்நிலைய கவனிக்க ஆரம்பிக்கலாம். நம்ம நெறைய பேர் பார்க்குறோம் இப்போ. நெறைய ரோட்ல போறவங்களும், வண்டியில போறவங்களும் ஃபோன் பேசிட்டே போறாங்க. ரொம்ப அவசரம் அப்டின்னா வண்டிய ஒரு ஓரமா நிறுத்திட்டு போலாம். அந்த மாரி அவங்க போறதுனால அவங்கள சுத்தி இருக்கவங்களுக்கும் பிரச்சனை. அப்போ இது ஒரு சின்ன விஷயம். நம்மள சுத்தி என்ன நடக்குது அப்டின்றத கவனிக்கிறதுக்கான விஷயம். இப்போ இந்த மாரி ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம கவனிக்கும்போது, நம்மள சுத்தி நடக்கிற விஷயங்கள நம்ம கவனிக்கிறது இதற்கான முதல் படியா இருக்கும். அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளுடைய உடலையே கவனிக்கிறது. நம்ம உடலுக்கு என்ன தேவை இருக்கு? அதுக்கு பசிக்குதா? அதுக்கு தாகம் எடுக்குதா? நெறைய பேர் அந்த தண்ணி குடிக்கிறது அப்படின்றதையே மறந்துடுவாங்க. ஏதாவது ஒரு வேலையில மூழ்கிட்டாங்க அப்படின்னா, அத வந்து விழிப்புணர்வு அப்படின்னு கூட சொல்லுவாங்க. நான் வந்து அதுல மூழ்கிட்டேன். அதுலயே என்னையே நான் மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளே நம்ம மறக்கிறது எப்படி விழிப்புணர்வா இருக்க முடியும் இல்லையா? அது அது இல்ல. நம்ம உண்மையிலேயே எல்லாத்தையும் மறந்துட்டோம் அப்படின்றது தான் உண்மை. அப்போ இந்த உடலை நம்ம கவனிக்கும்போது, இந்த உடல் என்ன செய்யுது? இதுக்கு என்ன தேவைப்படுது? இது எங்க இருக்கு? அப்படின்றத நம்ம கவனிக்கும்போது, இது 2வது படியா இருக்கும். 3வது படி என்னன்னு பார்த்தோம்னா, இது 2யுமே சேர்ந்து கவனிக்கிறது. இது ரொம்ப கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். எடுத்த உடனே வந்துடாது. நம்ம பிராக்டிஸ் பண்ண பண்ண இது சாத்தியமா இருக்கும். நம்ம வெளிய என்ன நடக்குது அப்படின்றதையும், நமக்குள்ள நம்ம எப்படி இருக்கோம் அப்படின்றதையும் ஒண்ணா கவனிக்கும்போது, இந்த 2 விஷயங்களையும் ஒண்ணா கவனிக்கும்போது தான் உண்மையிலேயே இந்த பிரபஞ்சம் நம்மகிட்ட என்ன சொல்லுது அப்படின்றத நம்மளால புரிஞ்சுக்க முடியும். வெளி சூழ்நிலை வேற ஒண்ணா இருக்கும். நம்ம உள்ள வேற எதையோ யோசிச்சுட்டு இருப்போம். வேற இடத்துல வேற எங்கேயோ என்னவோ பண்ணணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது, அது சொல்ல வர்றது நமக்கு புரியாது. இப்போ வெளியிலயும் வேற ஒண்ணு இருக்கு. நம்ம உள்ள என்ன பண்றோம் அப்படின்னா, ஒரு ரூம்ல போய் உட்கார்ந்து தியானம் பண்றோம் அப்படின்னு சொல்லியும் உட்கார்ந்துக்கிறோம். அப்பவும் அது என்ன சொல்ல வருது அப்படின்றது நமக்கு புரியாது. அப்போ இந்த 2 விஷயங்களும் ஒண்ணா சேரும்போது தான் அந்த ஆன்மீக இதயத்தினுடைய மொழி என்ன அப்படின்றத நம்மளால புரிஞ்சுக்க முடியும். நான் சொன்னேன் இல்லையா? அது உணர்வின் மூலமா தான் நம்மகிட்ட பேசுது அப்படின்னா, இந்த உடல்ல மட்டும் நம்ம அத உணரும்போது, ஒரு பகுதி தான் நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. வெளியில இருக்கிறதோட நம்மளால கம்யூனிகேட் பண்ண முடியாத போயிடுது. அதனால தான் எனக்கு தியானம் முக்கியம் அப்படின்னு சொல்லி நெறைய பேர் இந்த வேலையெல்லாம் விட்டுடுவாங்க. இது இது கூடவே நான் போறேன் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆனா அந்த மாதிரி இல்லாம இது 2யும் ஒண்ணாவே நம்ம கவனிக்கும்போது, அந்த ஆன்மீக இதயத்தினுடைய மொழிய நம்மளால புரிஞ்சுக்க முடியும். இந்த பிரபஞ்சத்தினுடைய மொழிய இப்ப நம்ம பேசினோம் இல்லையா? அது நம்மகிட்ட இப்படிதான் கம்யூனிகேட் பண்ணுது அப்படின்னு சொல்லி. அப்ப வெளியவும், உள்ளேயும் ஒண்ணா ஒரே சூழ்நிலையில இருக்கிற அந்த மொழிய அது என்ன சொல்லுது அப்படின்றத நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கிறது தான். இந்த உடல்ல இந்த 5 இருக்கு. வெளிய ஒரு சூழ்நிலை இருக்கு. இந்த உடல் ஒரு பாதியா இருக்கு. வெளியில ஒரு பாதியா இருக்கு. அப்ப நம்ம அத கவனிச்சுட்டே இருக்கிறது தான். அந்த மொழிய நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கிறது தான் உண்மையான தியானமாகும். அப்போ அந்த உண்மையான தியானத்துக்குள்ள நம்மள அழைச்சிட்டு போறதுக்கு
நம்ம அந்த ஆன்மீக இதயத்தினுடைய வாசல்ல இருக்கணும். அதுக்கான ஒரு ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் தான். நம்ம வெளியில இருக்கிறத கவனிக்கிறோம், நம்ம உடலை கவனிக்கிறோம், அதுக்கப்புறம் 2யும் சேர்த்து கவனிக்கிறோம். உண்மையிலேயே அதுதான் இந்த வாழ்க்கை அப்படின்றதும், இந்த தியானம் அப்படின்றதும். I'd like to ask you to like this video, write a quick comment below, share it with a colleague, friend, or on social media, and subscribe if you haven't already. அனைவருக்கும் நன்றி. வணக்கம்.